ஒவ்வொரு வீடுகளிலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாளோ அத்தனை பேரும் ஜெபிக்கணும் ஐயா. அத்தனை பேருடைய முழங்கால்களும் முழங்களும் அத்தனை பேரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அத்தனை பேரும் அவரை நோக்கி பார்க்கணும் ஐயா. ஜெபிக்கிறோம் அப்பா. நித்தமுமை தேடுகிற சத்தம் கேட்கட்டுமே. நித்தமுமை நோக்கி கூப்பிடுகிற சத்தங்கள் வீட்டிலே கேட்கட்டுமே. ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் குறைந்தது 1 மணி நேரமாக ஜெபிக்கிற மக்களாக. சிலர் சும்மா சொல்வார்கள், ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் பாங்க. 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுவது கிடையாது. நான் ஜெபம் பண்ண போறேன். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் 1 மணி நேரமாக தேவனை முழங்கால் படிக்கணும். நான் ஜெபிக்க போறேன். எல்லா வீடுகளுக்கும் அந்த கிருபையை தேவன் தரணும். வீட்டுல ஒரு ஆள் ஜெபிப்பது அல்ல, வீடே ஜெபிக்கிற விட இருக்கணும். என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு பேர் வைக்கலாம், என் வீட்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கலாம். தேவன் ஏற்கனவே பேர் வச்சுட்டாரு. என் வீடு ஜெப வீடு எனப்படும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தினந்தோறும் ஜெபிக்கிற மக்களாக மாறுவார்களாக. ஜெபமனுமா எல்லாருமாக. அதுக்காக ஜெபமனுங்களை உங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபமணிகளை எல்லாரும் ஜெபமனுங்களை. தேங்க்யூ லார்ட். அத்தனை பேரு நான் சொன்ன காரியத்தை சொல்லி கிடக்கிறேன். ஆமென். நமக்காக வேற யாராவது ஜெபிடுவாங்க நம்பாதீங்க. நீங்க ஜெபிக்கணும். உங்க வீடே ஜெபிக்காம இருந்தா உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஜெபிக்கணும். பெற்றோர்கள் ஜெபிப்பது போல உலகத்தில் எந்த மனிதனும் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க முடியாது. எல்லாரும் ஜெபிங்க. எஸ் லார்ட். குடும்பங்கள் ஜெபிக்கணும் ஐயா. குடும்பங்கள் ஜெபிக்கணும் ஐயா. ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள விசுவாசிகள் அத்தனை பேரும் முழங்கங்கள் யாவும் முடங்களும் யாவும் கர்த்தரை முன்னிட்டு அறிக்கைப்பட வேண்டும். நித்தமுமை நோக்கி ஜெபிக்கிற மக்களாக ஒவ்வொரு வீடுகளிலும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாளோ அத்தனை பேரும் ஜெபிக்கணும் ஐயா. அத்தனை பேருடைய முழங்கால்களும் முழங்களும் அத்தனை பேரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அத்தனை பேரும் அவரை நோக்கி பார்க்கணும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள தேவன் உணர்வை தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நித்தமுமை தேடுகிற சத்தம் கேட்கட்டுமே. நித்தமுமை நோக்கி கூப்பிடுகிற சத்தங்கள் வீட்டிலே கேட்கட்டுமே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாக ஜெபத்தில் தரித்திருந்து ஓ ரபா சங்கர ஓ ரபா சங்கர இயேசுவின் நாமத்தினாலே ஓ ரபா லபோ சகத லபா ஜெபிக்கிற சத்தம் கேட்கட்டும். ஓ ரபா சபபகந்தலபோ. நித்தமும் தேவனை தேடணும். தேவைகள் வந்தால் ஜெபிப்பதல்ல, ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே ஜெபிக்கிற சத்தத்தை தேவன் கேட்கட்டுமே. எஸ் லார்ட். உம்மை நோக்கி கூப்பிடட்டுமே. கவலைகளை உண்மையில் வைத்து ஜெபிக்கட்டுமே. ஒவ்வொருவர் தேவனுடைய கரத்தை தம்மைக்கு எதுவாக தேவன் நீட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
சாலை திறக்கப்படத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வானத்தை நோக்கி கூப்பிடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணையா. ஒரு ஜபாவி தாவீதின் குடும்பத்தின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியை விண்ணப்பங்கள் ஆவிகளை ஊற்றுவேன் சொல்லவ தயவு கூர்ந்து இந்த வாஞ்சையை உண்டாக்கி தாங்கப்பா. ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அத்தனை விசுவாச மார்க்கத்தார்களே உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்க கிருபைதாரும். ஜெபமே இல்லாதபடிக்கு வாழக்கூடாதுயா. ஓ, ஜெபமே இல்லாதபடிக்கு ஜீவியம் இருக்கக்கூடாது. ஓ, நிறுத்த நாடலை முறிக்காதவரும் அங்கீகரிக்கிற திரிய அணைக்காதவருமாயிருக்கிற பிதாவே, ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தனை பேரும் ஜெபிக்கிற மக்களாக எழும்பட்டும் அப்பா. அந்த உணர்வை தகப்பன் தாய்மார்களுக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தருவீராக. குடும்பங்களை அப்படி மாற்றுவீராக. குடும்பங்களை தேவன் அப்படியே மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் கைகளை தட்டி தேவனை குதித்து தேவனை சோதனைத்து Thank you, Lord. என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. Yes, Jesus.
உழைக்க பலன் தருகிறார், சம்பாத்தியத்தை தருகிறார். 25 வருஷமா ஒரே சம்பாத்தியம் போதாது. உலகத்துல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுது, தேவைகள் அதிகமாகுது. தேவைக்கு தக்கதாக வருமானங்கள் பெருக வேண்டும். மீதியான துணிக்கைகளை எடுக்கிற அளவுக்கு வருமானங்களை வச்சுக்க செய்யணும். தேவன் கடன் வாங்காதிருப்பாயான்னு சொல்லியிருக்காரு. தேவன் பண்டக சாலையை நிரப்புவாராக. நான் ஜெபிக்க போறோம். வறுமைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடாது, கடிந்து கொள்வோம். வனாந்தர வாழ்க்கையை வயல்வெளியாய் மாற்ற நம்முடைய தேவன் வல்லவருங்க. இன்றைக்கு ஒண்ணுமில்லை, நாளைக்கு பள்ளத்தாக்கை தண்ணீரினால் நிரப்ப அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்க போறோம். தேவனே, எங்கள் வாழ்க்கையுள்ள வறண்ட வாழ்க்கை வேண்டாயா, சபைகள்ல வேண்டாம். விசுவாசிகள் வாழ்க்கையில வறண்டு போன வாழ்க்கை வேண்டாம். செழிப்பாய் வாழ்வார்களாக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவனே, குடும்பங்களை விட்டு வறுமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஜெபமனோமா எல்லாருமாக, எல்லாரும் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Yes Lord. Yes Jesus. Yes Lord. தகப்பனே, ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள், எங்களுடைய திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். வறுமைகள் வேண்டாயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவுடைய கரத்தினாலே ஆகும். ஓ தேவனே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். செழிப்புள்ள காலங்களை உண்டாக்கி கொடுக்கிற பிதாவே, ஜெபத்துறை இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தில் உள்ள வறுமைகள் ஒளிந்து போகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சபத்தை கேளுங்கப்பா. ஓ, வறுமைகளை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பாய்ச்சுகிறவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாய்ச்சுங்கப்பா. கடன் வாங்கும்படிக்கு எங்கள் மக்கள் கைகளை நீட்டவே கூடாதையா. கடன் கொடுக்கத்தக்கதாக பண்டக சாலைகள் நிரம்பி இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வறுமைகள் முறிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வறுமைகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினாலே வறுமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். வறுமை என்கிற கண்ணிகள் கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமையும் செழிப்புள்ள மக்களால் வாழச் செய்யும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, நீரூற்றை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் செழிப்புள்ள காலங்களை தாங்கப்பா. இவர்கள் வீட்டுக்கு நேரே தேவன் வானத்தை திறந்து மக்களை இடம் கொள்ளாமல் போகும் என்று செழிப்பினாரே ஆசீர்வதிப்பீராக. செழிக்க முடியாதபடிக்கு இருக்கிற வறுமைகளை கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. Shaba
நிரப்பப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் நிரம்பத்தக்கதாக செழிப்பினாலே நிரப்பு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நன்மையான இவைகளை கொடுத்து அப்பா சம்பாதிக்க பலனை கொடுத்தது மட்டுமல்ல, சம்பாத்தியத்தை வர்த்திக்க பண்ணும் தேவனே. மக்களுக்கு விரோதமாய் ஓரி பஷதர கத்தர பபபபபபப இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகையிலேயே ஆசீர்வாதம் மழை பெய்தது போல நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் மேல் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யட்டுமே. வறண்டு போன வாழ்க்கை இனியுடைய மக்களுக்கு வர வேண்டாம் அப்பா. இவர்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் கரங்கள் இனி கடன் வாங்கும்படிக்கு கைகள் நீட்டப்படக்கூடாது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக மக்களின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவன் அற்புதமாய் நடத்தி நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை தட்டி தேவனை துதித்து தேவனை சோதரித்து ஓ ரபா பாபா கந்த ரபா சந்த ரபா பாபா ரபா ஆமென். யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது.
வறுமையின் கூறுகள் முறிவதாக, வறுமையின் கட்டுகள் உடைவதாக, வறுமையின் சிறையிருப்புகள் முறிக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, செழிப்பாய் வாழ்வார்களாக, சுகமாய் வாழ்ந்திருக்க செய்யும். நாம் எல்லாரும் ஜெபம், இந்தியா தேசத்துக்காக ஜெபம், இந்தியாவில் அத்தனை ஊழியங்களுக்காக ஜெபம். என்னை மினிஸ்ட்ரி ஊழியம் ஜீவனோடு இருந்தா வளரதான் செய்யும். ஊழியத்துக்கு ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜீவன், அவர் ஜீவிக்கிறார். கிறிஸ்துதான் சரியத்தில் சபையில உலாவுகிறார், சபையை போஷிக்கிறார், சபையை காப்பாற்றுகிறார். சபை கிறிஸ்துவின் சரீரம், அதுல ஜீவன் இருக்குது. சபை வளருவதாக. இந்தியாவுடைய எல்லா சபைகளும் வளரணும். ஜெபம் போகிறோம். இந்தியாவுடைய எல்லா மினிஸ்ட்ரியிலும் வளர்ச்சி, அபார வளர்ச்சி உண்டாவதாக. கர்த்தர் ஒருவரே வளர செய்கிறது. யாபேசு ஜெபித்தது போல, தேவனை என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. கர்த்தர் எல்லா ஊழியத்தின் எல்லைகளை விருத்தி அடைய வைப்பாராக. எல்லா ஊழியத்தின் வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிங்கள, சத்தத்தை உயர்த்தி. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Lord. Thank you, Jesus. நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. Yes, Jesus. ஜெபியுங்கள். எல்லா ஊழியங்களும் வளரணும். Yes, Lord. Thank you, Jesus. எங்கள் இந்தியா தேசத்திலே எல்லா ஊழியங்களும் வளரணையா. கிராம ஊழியங்கள் அபாரமாய் வளரணும். ட்ரைபல்ஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு வளரணுயா. எல்லா பட்டணங்களிலும் உள்ள ஊழியங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். வளர்ந்த ஊழியங்கள் மட்டுமல்ல, வளர முடியாதபடிக்கு தடைகள் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற ஊழியங்களும் வளரணும் ஐயா. ஊழியத்தை வளர செய்கிறவரே, ரட்சிக்கிறவரே, ரட்சிக்கப்படுவதை சபையிலே சேர்க்கிறவரே, சபையை பக்தி விருத்தி அடைய வைக்கிறவரே, இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை ஊழியங்களில் ஒரு அபார வளர்ச்சி எங்கள் தேசத்தில் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே முடியும் அப்பா. ஊழியங்கள் வளரணுமே, இடம் கொண்டு பெருகட்டுமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் தேவ சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறமே. தேவனற்ற மக்களை சபைக்குள்ளே கொண்டு வாங்க. கிறிஸ்துவை சேராத மக்களை சபைக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. ஓ ரப சபதுர கத்தலமு சங்கர ஓ தேங்க்யூலா. ஊழியங்களை வளர செய்யும். ஜனம் பெருத்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உதவி செய்யும். ஓ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானம் உள்ளவர். ஆத்துமாக்களை தாரோ, ஜன கூட்டத்தை தாரோ, ஜன திரட்சியை தாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு ஊழியத்திலும் பலத்த கிரியைகளை செய்து இந்தியாவில் எல்லா ஊழியத்திலும் ஒரு பெரிய வளர்ச்சியை தேவன் உண்டாக்கிட்டாங்க. எங்கள் சொந்த கண்களை ஆச்சரிய அளவுக்கு அவ்வளவு
ஆத்துமாக்களை கேட்கிறோம், ஜனத்தை கேட்கிறோம், தேவனற்ற மக்களை கேட்கிறோம், காணியாட்சிக்கு புறமான மக்களை கேட்கிறோம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நிய மக்களை கேட்கிறோம். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளுக்கு வெளிச்சம் உதித்தது. ஓ, இருளுக்குள்ளே இருக்கிற மக்கள் கண் திறக்கப்பட்ட மக்களாக இந்தியாவில் அத்தனை திருச்சபையிலோ இணைக்கப்படும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓ மீட்பர் இயேசுவே, உமக்கென்று பெருங்கூட்டமாக ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் வளரச் செய்து சபையில கூட்டங்கள் பெருகட்டுமே. வளரச் செய்கிறவரே, வளரச் செய்வீராக. எல்லா சபைகளும் இந்தியாவிலே வளரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை தட்டி தேவனை மகிழ்ச்சியோடு சோதரித்து துதித்து Yes, Lord. Rama Kanda Lama Baba Baba. Oh, Riba Baba 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 Shagada Ranga Baba. Riba Baba 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 Shagada Ranga Talamudina Baba Baba Baba. Amen. Thank you, Jesus. Amen. Amen. Thank you, Lord. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரவு 10 மணிக்கு கூட பெண்டிகாஸ்டல் நைட் பிரேயர்ல இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வார்த்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Heavenly Father, in Christ's name I thank you. தேவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thanks unto you, Lord. ஜெபத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you for your people connected with us in the prayer. நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். We pray for a good word. வசனங்கள் பலத்த கிரியைகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன். Lord, the word do mighty work. ஆசீர்வதிப்பீராக. Bless it. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. This is a good living Father, I pray. ஆமென். Amen. ஆமென். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். John 20 verse 19. அன்றைக்கு சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் கதவை அடைத்துக் கொண்டு மறைந்திருக்கிறார்கள். Because the disciples fear the Jew, they lock the door and hide it here. எருசலேமிலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். And because they've been there fearing the Jews in Jerusalem, Jesus stood there and said, "Peace unto you." எருசலேமிலே யூதர்களுக்கு பயப்பட காரணம் நமக்கு தெரியும். We know the reason why they feared the Jews in Jerusalem. எருசலேமில் தான் கிறிஸ்து இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். In Jerusalem, Jesus was given to the cross. இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுபடுத்திட்டாங்களே, பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன செய்ய போறாங்களோன்னு சொல்லிட்டார். For they suffered the green wood, what they gonna do for the dry wood? சீசர்கள் அதை மறக்கல. Disciples haven't forgotten. அவர்கள் பயந்து, யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி மறைந்திருக்கிறார்கள். They fear the Jews and lock the door and hide it. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு, After receiving anointing, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே Acts 2:14, பேதுரு எழும்பி நின்று and Peter got up உரத்த சத்தமாக, and loudly, யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. "Oh Jews, people dwell in Jerusalem, may you all know it." எந்த யூதர்கள் என்று பயந்து எருசலேமிலே மறைந்து கிடந்தானோ, Unto which Jew that he saw and feared and அதே எருசலேமிலே எழும்பி நின்று யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே என்று அழைத்து, the same place he got up and said, "One who dwells in Jerusalem, இயேசுவை பிரசங்கித்தான். preach Jesus." 41ஆம் வசனத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Verse 3,000 people get baptized. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 4 verse 4 says, அதே எருசலேமிலே 5000 பேர் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். Jerusalem 5,000 believeth there.
6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 6 verse 7. எருசலேமிலே கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைகிறது. Word of God spreadeth more in Jerusalem. சீசலின் தொகை மிகவும் பெருகிற்று. Number of the disciples spreadeth. எந்த எருசலேமிலே யூதர்களை கண்டு பயந்தானோ And which Jerusalem you see the Jew and fear. அதே எருசலேமிலே ஆயிரமாய் ஜனங்கள் மாற்றப்படுகிறார்கள். Thousands and thousands of people changed. ஆயிரங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், ஆயிரங்கள் விசுவாசத்துக்குள் வருகிறார்கள். Thousands coming baptism and coming in the faith. பிறகு கவுண்டிங் பண்ண முடியல, Couldn't able to count it. அதனால எழுதப்பட்டிருக்கு So it's written. சீசரின் தொகை மிகவும் பெருகிற்று. Numbers of the disciple increase. அவ்வளவு சீசர்கள் பெருகிவிட்டார்கள். Much disciple increases. பயப்படுகிற அதே இடத்தில் தாங்க Same place they fear. இன்றைக்கு நாம் தியானிக்கிற தலைப்பை சொல்லுகிறேன். Title of a meditation. நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பாய். Things you fear, you victory. நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பாய். Things you fear, you will victory. பேதுரு எந்த எருசலேமை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தானோ And which Jerusalem Peter saw and hideth it. அதே எருசலேமிலே யூதர்கள் மத்தியிலே ஜெயத்தை எடுக்கிறானவன், Same Jerusalem among the Jew taking the victory. ராஜ்யத்தை கட்டுகிறானவன். Builds a kingdom. ஆயிரமாய் ஜனங்கள் சேர்க்கப்படுகிறார்கள். The people be added thousands and thousands. மிகவும் ஏராளமாய் கூட்டங்கள் பெருகுகிறது. And greatly the crowd is increasing. நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பாய். Or you will victor what you fear. எத்தனை காரியத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ How much thing you see and fear. நீ பயப்படுகிற காரியங்களை நீங்களே ஜெயிப்பீர்கள். Things you fear, you will victor it. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் Genesis 32 says. 6வது 7வது வசனத்திலே 6th and 7th verse. ஒரு சமயத்திலே யாக்கோபுடைய மூத்த சகோதரன் ஏசா வருகிறான். One time the elder brother of Jacob, Esau, come in. 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு திரும்பி வரும் பொழுது 20 years later when Jacob come in. எழுதப்பட்டிருக்கு, And it's written. ஏசா 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறான் என்றார்கள். Esau coming with 400 people to see at you. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு And Jacob was so feared and been disciplined. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியல. 20 years before can't able to face one Esau. இன்றைக்கு யாக்கோபு 2 பரிவாரங்களோடு தன் குடும்பம் பிள்ளைகளோடு வருகிறான். Now Jacob is coming with 2 companies with sons and daughters. ஏசா 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான். Esau coming with 400. மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு Afraid and be totally dismayed. நான் நடந்தது Happened. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் Genesis 33. 3வது 4வது வசனத்திலே 3rd and 4th verse. ஏசா கிட்டே வந்து அவனை எதிர்கொண்டு அவனை தழுவி கழுத்தை கட்டி முத்தம் செய்து Esau came near, hugged him and kissed him there. எந்த ஏசாவை கண்டு பயந்து மிகவும் கலங்கினானோ Unto which Esau saw and fear. அதே ஏசா நேசிக்கிறவனாய் மாற்றப்படுகிறான். Same Esau became a loving one. அவனை கட்டி அவனை அணைத்து முத்தமிட்டு நேசத்தை காட்டுகிறான். அவன் And hugged him and kissed him and showed the love here. பயப்படுகிற இடத்திலேயே ஜெயத்தை காண்கிறான். அவன் Place of fear that he see the victory. எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, In what and you fear. எந்த சூழ்நிலைகள் எந்த இன்சிடென்ட் உங்களை பயப்படுத்துகிறதோ, Which incident make you fear? நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You will victor what fear in you. என் வியாதியாக இருக்கலாம், Sickness. எந்த காரியமா இருக்கு, உங்களை பயப்படுத்துகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். You know the things that are afraid you make you fear. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You will victor what fear in you. எதை கண்டு பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, Seen what and you feared it. எதை கண்டு பயந்து அன்றைக்கு பேதுரை போல அறை வீட்டை பூட்டி மறைந்திருக்கிறீர்களோ, Seen what like Peter and hide to that place. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You will victor what you fear in for. எதை கண்டு பயந்தால் அதை ஜெயிக்க தேவன் உன்னை பலப்படுத்துவார். Whatever you see and fear, Lord will make you see and victory. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 2 Chronicles 20 says. 3ஆம் வசனத்திலே 3rd verse. யோசபாத்தின் நாட்களிலே ஒரு போராட்டம் யுத்த களம் அது. In the days of Joshua, the battle time.
மூணாம் வசனம் சொல்லுகிறது, Third verse says, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறுவித்தார். Then Joshua feared and seeked the Lord, and he climbed the fasting around Judah. ஏராளமான ஜனங்கள் யோசபாத்தின் நாட்களிலே யுத்தத்துக்கு வருகிறார்கள். The multitude of people coming against Joshua days to fight a battle. யோசபாத் பயந்து Joshua feared. பயப்படுகிறான், நடுங்குகிறான், உபவாசத்தை கூறுகிறான். He been afraid and feared and climbed the fasting. 24 முதல் 26 வரைக்கும் 24 to 26. சத்துருக்களிலே ஒருவரும் கூட தப்பவில்லை. No one was escaped from the enemy. அத்தனை சத்துருக்களும் யுத்த களத்திலே முறிந்து கிடக்கிறார்கள். All the enemies were put down in the valley. 3 நாட்கள் யோசபாத்தின் ஜனங்கள் கொள்ளையிட்டார்கள். 3 days the people of Joshua plundered. 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். They gathered in Barakah and gave thanks. எந்த பயத்திலே இந்த இன்சிடென்ட் ஆரம்பிக்குதோ, Oh, in what fear this incident begins. 4வது நாளிலே அங்கே மனமகிழ்ச்சி உண்டாகிறது. Fourth day there's a joy coming. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், Jesus name I say. எதை கண்டு பயப்படுகிறாயோ It's in what then you fear. அதே காரியத்தில் நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள். Same thing you victory. யோசபாத்தின் தேவன் நம்முடைய தேவன். God of Joshua this நீ Avada. பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You will victory. Watch fearing you. இந்த நாளிலே எதை கண்டு நீங்கள் பயந்தாலும் சொல்லுகிறேன், Seen what and you're fearing you. மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களை பயப்படுத்தலாம். Oh, in medical report can make உங்கள் you fear. பலத்துக்கு மிஞ்சி வருகிற சவால்கள் உங்களை பயப்படுத்தலாம். The challenges come beyond your strength and make you சில fear. உத்தரவாதங்களும் சில பொறுப்பான காரியங்களும் கூட செய்ய முடியலையே, உங்கள் பயப்படலாம். The responsible and things can't able to do, can't able to make you fear. வயதாய் விட்டது, நான் எப்படி அதை செய்ய போகிறேன் என்ற எண்ணங்கள் உன்னை பயப்படுத்தலாம். Here I'm getting old, the thoughts can able to make you afraid. கண்களுக்கு முன்னே காணப்படுகிற தோல்விகள் உங்களை பயப்படுத்தலாம். Failure before the eyes can able to be நீ afraid. பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பாய். You will victory what you fear in for. இன்னைக்கு நாம் பார்க்க போறோம், We're gonna see. பேதுரு எப்படி ஜெயித்தான். அதை How did Peter victor? பேதுரு எப்படி ஜெயிக்க முடிந்திருக்கிறது. How do the Peter can victor? முதலாவது சொல்லுகிறேன், Firstly, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, John chapter 20 verse 19. 20:19, 20 verse 19. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று, And because they fear the Jew, Jesus came stood near. பயந்து கதவை பூட்டி இருக்கிறார்கள். They feared and locked the door. இயேசு வந்து நடுவே நின்று, Jesus came and stood near. முதலாவது சொல்லுகிறேன், Firstly, கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Lord should meet us. பயப்படுகிற சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Fearing situation, Lord should meet us. மனிதர்கள் சந்திக்க வேண்டும் என்று பொதுவாக விரும்புவோம். Generally, how we want to see the men. நாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லையே என்று. I've been afraid, I'm trembling, and nobody to ask me. மனிதர்கள் நம்மை சந்திக்கிறார்களோ இல்லையோ, Whether the men meeting me or not, கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Lord should meet me. அல்லது Otherwise, நாம் கர்த்தரை சந்திக்கணும். then we gotta meet God. கர்த்தர் நம்மை சந்திக்கணும், இல்லைன்னா நாம் அவரை சந்திக்கணும். We gotta meet God, otherwise we gotta meet Him. அது நமக்கு நன்மையாய் ஜெயமாய் மாறுங்க. But that thing will be victorious. ஜெயமாய் மாறும். அது It shall be victorious. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கர்த்தரை சந்திக்கணும். And God should meet me. கர்த்தரை சந்திக்க நேரத்தை ஒதுக்குங்கள். Spare a time to meet the Lord. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், Psalm says, 119ஆம் சங்கீதம் 147 148 அவன் சொல்லுகிறான், Psalms 119, 47, 48 says, அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன். early in the morning I cried out தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், சத்தமிடுகிறான். unto God, that he prayed it. தேவனை சந்திக்க அதிகாலை அவன் குறிக்கிறான். Early morning he appoints to meet the Lord. தேவனை சந்திக்க அவன் குறித்த வேளை அதிகாலை. In the early morning he made to appoint to meet God. அடுத்த வசனமே சொல்லுகிறது, Next verse, ஒரு வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னையே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். to meditate thy word, my eyes be away before the time. தேவனை சந்திக்க அதிகாலையிலே குறித்திருக்கிறான். Go to meet the Lord early in the morning he marks. வசனம் தன்னை சந்திப்பதற்கு குறித்த ஜாமத்துக்கு முன்னையே விழித்துக் கொள்கிறான். And before the set time he watched and get up. வசனம் நம்மை சந்திப்பது, கர்த்தர் நம்மை சந்திப்பது. Word meeting us is Lord meeting us. அவர் நம்மோடு பேசுகிறார். He speaks to us. ஜெபம் நாம
நாம் அவரோடு பேசுகிறோம். Prayer, we speak to him. அவரும் நம்மோடு பேசணும், நாம் அவரோடு பேசணும். He got to speak, we have to speak it. கர்த்தரை சந்திப்பது அதுதான். That's the one meeting God. தேவனும் பேசணும், நானும் பேசணும். I should speak, the Lord should speak ஒரு it. இடத்துல ரெண்டு பேரும் பேசினாதான் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாதான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். And in a place to what speaking well, that's how the relationship wells well. கம்யூனிகேஷன் பூரா இருந்தா ரிலேஷன்ஷிப் பூராயிரும். Then communication is not better, the relationship get poor. நாமும் பேசணும், அவரும் பேசணும். Then he should speak, we to speak. அதற்கு சங்கீதக்காரன் குறித்த வேளை காலை வேளையிலே Then the psalmist appoint a morning. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திங்க. Oh, every day meet the Lord. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். Or you will victory what you fear. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் தேவனை சந்திக்கணுங்க. Every day the children of God meet him. இன்னைக்கு முடியல நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்கிற பழக்கத்தை மாற்றி The practice I can't today, let's keep it tomorrow. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்கணும். Every day Lord should meet me. ஒவ்வொரு நாளும் நான் தேவனை சந்திக்க வேண்டும். Every day I should meet my Lord. அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கு. And it's written. யாத்ராம 2ஆம் அதிகாரத்திலே மோசே குறித்து பார்க்கிறோம். Exodus 2 about Moses. 14:15 14 and 15. இவன் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். For he came and killed the Egyptian. அந்த செய்தி ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. And that news is said unto the king. மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தானவன். And Moses been afraid that the things are revealed. பார்வோனுக்கு தான் செய்த காரியங்கள் அவன் தெரிந்து கொண்டான். அதை அறிந்தவுடனே பயப்படுறான். Things you know what is said to the Pharaoh, he has been fearing for it. பயந்து அந்த இடத்தை விட்டு எகிப்தை விட்டு ஓடிட்டான். And he been afraid and ran from the Egypt. தப்பி ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கு. And he escaped and ran. பார்வோனுக்கு தப்பி ஓடுகிறான் மீதியான் தேசத்துக்கு. And escaping the Pharaoh and running to the Midianite nation. அங்கே ஓரைப்பில் ஆடுகளை மேய்க்கிறான். And Hore they can send the sheep. 40 ஆண்டுகளுக்கு பிறகு After 40 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். 3:2 there's the Lord meet Moses. அவன் தான் பார்வோனுக்கு பயந்து ஓரைப்பில் வந்திருக்கிறான் மீதியான் தேசத்துக்கு. He the one feared the Pharaoh and came to Midianite nation. கர்த்தர் அவனை சந்திக்கிறார். God meet him. கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு After the Lord meets him. அங்கே 3 எழுதப்பட்டிருக்கிறது. And it's written. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 3 verse 10 says. கர்த்தர் அவனை பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறார். God sending him to Pharaoh. எந்த இடத்தை கண்டு பயந்து வந்து ஒளிந்து மறைந்து கிடக்கிறானோ In which place he fear and tremble and shake. தேவன் அவனை சந்தித்த பிறகு After the Lord meets him. பயந்து கிடக்கிற இடத்துக்கே தேவன் அவனை அனுப்புகிறார். And Lord send him the fear in place. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அதே இடத்துக்கு அனுப்பப்படுகிறார். 4 verse 20 same place be sent. தேவன் சந்தித்த பிறகுதாங்க After the Lord meets him. இவன் பயமற்றவனாக பார்வோனை சந்திக்க போகிறான். The fearless person meet Pharaoh. தேவன் நம்மை சந்திக்கணும். Lord should meet. தேவன் சந்திப்பாரையானா If the Lord meets me. பயம் உள்ள இடத்திலும் தலை நிமிர்ந்து போய் நிற்கிறான் இந்த மோசே. In the fearing place, the Moses sitting heads up. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். Every day the Lord should meet us. 40 ஆண்டுகளாக இருந்த பயம் அன்றைக்கு மாறி போயிடுச்சுங்க. Fear for 40 years changed. எவ்வளவு வருடமாக உன்னை ஆட்டி படைக்கிற பயமாக இருக்கட்டுமே, How many years this fear can tremble. சில பயங்கள் வருடக்கணக்காகவே நம்முடைய கான்சியஸ் அப்படி ஆட்டி படைக்கும். In sudden fear, years together is takes over as a mind. பயம் என்கிறது உணர்வோடு இணைந்தது. And the fear is coupled with our feeling. பயத்தை வெளியே காட்ட முடியாது, உணர்வோடு கிடக்குது. We can expose the feeling outside, it's there in our heart. என்றைக்காவது பயப்படுற மனுஷனை முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்கலாம். The man on the fear occasionally able to see his face. பயத்திலே வாழ்ந்து பழகி கொண்டவர்களை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. But the people on the live with the fear can't able to find them. பயத்திலே வாழ்ந்து பழகி விட்டார்கள். And they've been living the fear and practicing. 40 ஆண்டுகள் பயந்து கிடந்தவன் 40 years fear. தேவன் சந்தித்த மாத்திரத்திலே When Lord meet him, பயத்தின் கூறுகள் முறிக்கப்பட்டதுங்க. trap of the fear broken. பயத்தின் கூறுகள் முறிக்கப்பட்டது. Trap of the fear broken. யோவான் சொல்லுகிறான் பயம் வேதனை உள்ளது. John saying this fear is so painful. பயம் விசுவாசத்தை கெடுத்து விடுகிறது. And fear spoil the faith. பயம் நம்முடைய திறமைகளை அழித்து விடுகிறது. Fear destroy the talent. பயம் நல்ல தீர்மானங்கள் எடுக்க தடுமாற வைத்து விடுகிறது. And fear make us sick to
a good to share. தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். And we can நீ understand. பயப்படுகிறவரை நீ ஜெயிக்க வேண்டும். You got a victory what fear in you. அதற்கு தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். For that Lord should meet. தேவன் நம்மை சந்திக்கணும். Lord should meet. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கடலில் நிற்கிறார். That time Jesus Christ is standing in the sea. பேதுரும் இயேசுவிடத்திலே போக கடல் மேல் நடந்தான். And Peter walked on the sea to walk to it. மத்தேயு 14 அதிகாரம் 30-31 Oh, Matthew 14:30-31. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே Seeing the wind was heavy and drowned in this very place. சுற்றிலும் உள்ள காற்றும் கடலும் கொந்தளிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே And seeing the waves of been raged and been drowned at the ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்ல Lord save me, he began to say. கர்த்தர் அவனை கையை பிடித்தாரா. Lord hold his hand. அப்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? You in a field of faith, why you doubt? நான் இதை இப்படி பார்க்கிறேன். I see like this. இவன் பயந்த இடத்திலேயே கர்த்தரை சந்திக்கிறான். The fearing place he meet God. இவன் பயப்படுகிற அதே இடத்திலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். Same place he fearing God meet him. கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு The Lord meets him. அதே பயந்த இடத்திலே Same fearing place. மூழ்கி போகாமலே இயேசுவை போலவே நடந்து வருகிறாங்க. Not sinking, walking like Christ. அவரை போலவே நடந்து வருகிறாங்க. Walking like him. Yeah. கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Lord should meet. நாம் அவரை சந்திக்கணும். We got to meet him. ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தியுங்கள். And every day meet the Lord. நீங்கள் பயப்படுகிறதை நீங்களே ஜெயிப்பீர்கள். And you will victor what you fear is. தானியேலின் நாட்களிலே It's of Daniel. ஒரு ராஜா ஒரு சட்டம் போட்டான். And the king has made a law. 30 நாட்கள் என்ன தேவைப்பட்டாலும் ராஜாவை நம்பியே வாழணும். In 30 days, whatever needed, you got to trust the king. யாராவது ஜெபித்தால் அவர்களை சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்கிற சட்டம் அது. That's a law. If somebody pray, they threw the lion's den. அந்த சூழ்நிலையிலே அது பயப்படுத்துகிற சூழ்நிலை. It's a fearing situation. அந்த ராஜா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு விட்டான் என்று அறிந்த போதிலும் The king has signed the decree there. அது ஒரு பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை அது. The fearing situation it is. அது ஒரு பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில It's a fearing situation. தானியேல் 6:10 சொல்லுகிறது. Daniel 6:10 says. தானியேல் In Daniel, தன்னுடைய வீட்டிலே தான் முன்பு செய்து வந்தபடியே as he did it before in his house, அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். he knelt down and gave thanks to நான் God. இப்படி சொல்லுகிறேன். And I say, பயப்படுகிற சூழ்நிலையிலே இவன் கர்த்தரை சந்திக்க போகிறாங்க. oh, in the fearing situation, people have been meeting God. பயப்படுகிற சூழ்நிலையிலே இந்த தானியேல் தேவனை சந்திக்க வீட்டுக்கு போகிறான். In the fearing situation, Daniel seeing the Lord to meet it. அதற்கு பிறகு After that, சிங்க கெபியிலே ஜெயம் எடுக்கிறான். in the lion's den, the negative 122 அதிகாரிகளை ஜெயிக்கிறான் அவன். reaching 122 officials. 28ஆம் வசனம் தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருந்தது. 28th verse, Daniel sings for victorious. தேவனை சந்தித்த பிறகு ஜெயமாகவே வருகிறதுங்க. Seeing the Lord, there's a victory coming. கர்த்தரை சந்திக்கணும். Meet the Lord. பயப்படுகிற சூழ்நிலையிலே In the fearing நீ situation, பயப்படுகிறவளை நீயே ஜெயிக்க வேண்டுமையானால் தேவன் நம்மை சந்திக்கணும். and if you got fear, and the Lord should meet it. அல்லது நாம் அவரை சந்திக்கணும். And what should we got to meet with? கர்த்தர் நம்மை சந்தித்தால் நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். When Lord meets us, we can victor what we got to. இரண்டாவதாக சொல்றேன் பாருங்க. Secondly, அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். in Acts of the Apostle 1:5, இயேசு சொன்னார், Jesus said, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். do not leave the Jerusalem till the Father's promise coming to pass. Wait at it. இயேசு சொன்னார், பயந்து கிடக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு. And under the fearing people, he say, முதலாவது அவரை சந்திக்கிறாரு. first meeting him, இப்போ சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் எருசலேமிலேயே காத்திருங்கள். and as the Father's promise coming to pass, wait in Jerusalem. இரண்டாவது சொல்லுகிறேன், And secondly, வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள். hold up the promises. வாக்குத்தத்தங்களை தான் இயேசு சொல்லியிருக்கிறார். Jesus said the promise. வாக்குத்தத்தங்களை தேவ பிள்ளைகள் பற்றிக் கொள்ளுங்கள். And children of God, hold up the promises. பயப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பார்த்து இயேசு பேசினது பிதாவின் வாக்குத்தத்தத்தை. And he seen unto the people only fearing the Father's promises. வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். Hold up the promises. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ. And you will victor what you didn't fear.
here. நம்முடைய பெரிய ஆயுதமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். And our big weapon is a promise of God. பயப்படுத்துகிற எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே In the fearing situation, அந்த பயத்தை ஜெயிக்கிற ஒரு சத்துவமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். and the greatest thing to hold up the promises. எபிரேயரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலே Hebrews 7:13 5 6 சொல்லுகிறது. and 5 and 6 says, எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. and I will not leave you nor forsake you, have said it. தேவனுடைய வாக்குத்தத்தம் அது. It is a promise of நான் God. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. and I will not leave you nor forsake you, said it. ஆகையானாலே நாம் தைரியம் கொண்டு, And so I be courageous. அவர் எனக்கு வாக்குரைத்திருக்கிறார், ஆகையே நான் தைரியம் கொண்டு, and we promise me I be courageous. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. and Lord is my helper, what shall a man do unto me? பயப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலங்க The fearing situation, எனக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. Lord has promised me, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. I'm not leaving you, forsake you, have said it. ஆகையினாலே நான் தைரியம் கொண்டு, and so that I've been courageous. வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளுங்கள், and hold up the promise. வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold up the promise. வாக்குத்தத்தம் உங்களை ஜெயிக்க வைத்திருங்க. and promise make me victor. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டா நாம் பாக்கியவான்கள். Hold up the promise, we are blessed. வாக்குத்தத்தம் நம்மை தைரியப்படுத்தும். Oh, the promise courage me. அப்போஸ்தலர் நாட்களை காண்பிக்கிறேன். The days of apostle I show you. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், The Acts chapter 4. 4ஆம் அதிகாரம் 17-18ல In chapter 4, 17 and 18. எருசலேமிலே இயேசுவின் நாமத்தை எவ்வளவேனும் போதிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார்கள். Jerusalem, they commissioning, shouldn't speak not the Jesus name no more. பயமுறுத்துகிறார்கள். And they are fearing and threatening. 21 முடியுது, பயமுறுத்தி விடுகிறார்கள். And the 21 ending, and they have been threatening them. எருசலேமில் 5000 பேர் தொடப்பட்டிருக்கிறார்கள். Oh, and the 5,000 people been touched in Jerusalem. யூத தலைவர்கள் வந்து பயப்படுத்துகிறார்கள். And the fear of Jew leaders coming to threaten them. 24 இருந்து ஜெபம் நடக்குது. And from 24 prayer happening. ஊக்கமா ஜெபிக்கிறார்கள். And they be earnestly praying. சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி, Promised in Psalms 2 it's been said. உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். Said by your servant David, and they say pray. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறார்கள். And they saying the promises. சங்கீதக்காரன் மூலமாய் உரைத்தீரே. And to the psalmist you said it. வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது When they said the promise and pray. 31ஆம் வசனம், In 31. ஜெபம் பண்ணின இடம் அசையுது. In the praying place shaken. எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு And the Holy Ghost been filled over. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். And they boldly said the word of God. வாக்குத்தத்தங்களை சொல்லி கிளைம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. They said the promise and claim and pray. அப்பொழுதே ஒரு அபிஷேகம் தைரியத்தோடு வருகிறது. Very moment the anointing with courage is ஒரு coming. அபிஷேகம் தைரியப்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறது. Oh, the anointing is coming to make them courageous. தேவ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு, And Lord have not give the spirit of fear. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். And he has given the power, love and sound mind. நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், We have not get the spirit of slavery to be feared. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை With பெற்றவர்கள் the spirit of sonship to be called about Father. பயமுடுத்துகிறார்கள். And they have been feared. தேவ பிள்ளைகள் ஜெபத்திலே வாக்குத்தத்தங்களை சொல்லி கேட்ட மாத்திரத்திலே The moment children of God said the promise and the casket. ஒரு அபிஷேகம் இறங்கி அவர்களை பலப்படுத்தின பிறகு Oh, the anointing after came and அவர்கள் தைரியமாக இயேசுவை பேசினார்கள். Holy spoke Jesus. வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். Hold up the promise. வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold the promise. வாக்குத்தத்தம் நம்மை பலப்படுத்துங்க. The promise will strengthen it. எந்த சூழ்நிலையிலும் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hey, any situation, hold up the promises. உங்களை நம்மை வாழ வைப்பதே வாக்குத்தத்தங்க. It's the promise of God maketh me live. என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, Numbers 10 verse 21 says, வனாந்தர பிரயாணத்திலே in the wilderness journey, மோசேயின் சொந்தக்காரன் ஓபாவை பார்த்து மோசே சொன்னான். here under the relative Moses Hobart to him saying அவன் சொல்லுகிறான், it,
உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். And we are journeying to the land what God said I will give unto thee. உங்களுக்கு தருவேன், தேவன் ஒரு கானான் தேசத்தை தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். And Lord said to the king, I will give this land to you. அதை நோக்கி நாங்கள் பிரயாணம் போகிறோம். We are traveling towards it. நீ எங்களோட வா, You to come with me. உனக்கு நன்மை செய்வோம். You will do good. நீ எங்களோட வா, உனக்கு நன்மை செய்வோம். And come with me and do the good. இவர்களே வழி இல்லாதபடிக்கு காலையில மன்னா தேவன் கொடுக்க புசிக்கிற ஆட்கள். Without no way, they taking the manna as given. இவர்களே ஒரு நகரம் இல்லாதபடிக்கு வனாந்தரத்திலே கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க. Without no way, they put a tent and stayed in the sorry place. இவங்களுக்கு நிரந்தரமற்ற ஸ்தானம் அது. And it's a place, a none will இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு எங்க இருப்பான்னு தெரியாது. He'll be here now, tomorrow read with it. மோசே சொல்றான், சொந்தக்காரனை பார்த்து என் கூட வாப்பா. Moses telling me, come unto me. தேவன் ஒரு இடத்தை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. God said, I will give this place. நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். And I will do good. சொல்லிட்டு சொல்லுகிறா, And he saying, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God promised a very good promise. எங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. And promises say, இன்னைக்கு கூடாரம் இருக்கு, என்னைக்குமே கூடாரத்துல இருக்க மாட்டோம். oh, we have a tent, forever we won't be there in a tent. இன்னைக்கு வனாந்தரம், நாளைக்கு நல்ல சுகவாழ்வு இருக்கிறது. And to the wilderness, I have well life there. எங்கள் பலனே தேவனுடைய வாக்குத்தத்தம். My strength is Lord's promise. எங்களுக்கு தேவன் நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். God has given a good promise. மோசேயை போல தேவன் நமக்கு பலன் தருவாராக. Moses, may God give us a strength. நமக்கு தேவன் நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். And Lord has given a good promise. இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்க மாட்டோம். As we are, we won't be the same. எப்படி மோசே சொல்ற? And how எங்கள் Moses said, தேவன் எங்களுக்கு நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். and Lord has given me good promise. தேவன் எங்களுக்கு நல்ல வாக்கு பண்ணியிருக்கிறார். Lord has given me a good promise. வாக்கு தத்தத்தையே பிடித்துக் கொள்ளுங்க. And hold up the promise. வாக்கு தத்தத்தையே நம்புங்க. And hold and trust the promise. ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும் Romans 4:18-21. மோசேயின் சரீரம் செத்து சாராளின் கர்ப்பம் செத்த நிலைமையிலும் And the Moses body died and Sarah's womb died over there. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. And not never thought it. எழுதப்பட்டிருக்கிறது. And it's written. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். And what God promises he believed and become mighty in faith. 25 ஆண்டுகள் என்ன சம்பவித்தால் இவன் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டிருக்கிறான். 25 years whatsoever happened he trusting the promises. நடக்கிறதெல்லாம் நெகட்டிவா இருக்குது. What's happening is negative. ஆனாலும் வாக்குத்தத்தத்தையே பற்றிக் கொண்டிருக்கிறான். Oh, he holding the promises. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். When the promise is faithful. சொன்னதை செய்கிற தேவன் He அவர். does not do what he says. அதையே பற்றிக் கொண்டிருக்கிறாங்க. Holding the same. வாக்குத்தத்தத்தையே பற்றிக் கொள்ளுங்க. Oh, the promises. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயித்து விடுவாய். You will victor what fear in you. எதை கண்டு எதை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறீர்களோ, Oh, seen what you think and fear in it. வெளியே மற்றவர்களுக்கு முன்னே தைரியசாலியா இருந்தாலும் கூட Outwardly you can be courageous. திறமைகளினாலே தைரியசாலியா காட்டிக் கொண்டிருப்பீர்கள். And by your talents you show with it. இருதயத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிற பயத்தை தேவன் அறிவார். God knows the fear what's there down நீ your heart. பயப்படுகிறவளை நீ ஜெயிக்க வேண்டும். You are the victor what you fear is. ஜீவிய காலம் எல்லாம் பயந்து கொண்டு வாழ்வதற்கல்ல. And you all through life that you not fear நீ it. பயப்படுகிறதை நீயே ஜெயிப்பாய். And you will fear what you fear. அதற்கு For that கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Lord should meet you. கர்த்தர் நம்மை சந்திக்கணும். Lord should meet me. இரண்டாவது வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். Hold of the promises. மூணாவது சொல்லுகிறேன். And thirdly, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முடியுது. Acts 1:14 ending. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். They were in supplication and prayer here. ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். They said fast in prayer and supplication. எருசலேமிலே யூதர்களுக்கு பயந்து மறைந்து கிடந்த இந்த கூட்டம் And people are fearing and hard in Jerusalem. எருசலேமிலே பயந்த இடத்திலே அதை ஜெயித்தார்கள். And they victored in the place they feared. எப்படி பயப்படுகிறதை அவர்கள் ஜெயிக்க முடிந்தது? And how they came able to victory. ஒன்னு கர்த்தரை சந்திக்கிறார். One God. ரெண்டு வாக்குத்தத்தங்களை பற்றி காத்திருக்கிறாங்க. Holding the
promise and waited. 3 அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். And they set fast in prayer and supplication. 3வது ஜெபித்துக் கொண்டே இருங்க. And 3 pray continually. ஜெபித்துக் கொண்டே இருங்க. Pray continually. பயப்படுகிறதை நீ ஜெயித்துருவ. You will victor what they fear. ஜெபிக்க ஒரு ஆளை நியமிக்காதீங்க, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்க. You appoint a person, you pray. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயித்து விடுவாய். Oh, you will victor what you fear. எத்தனையோ காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கத்தான் செய்கிறோம். And wow, so much thing we give it place. இல்லைன்னா நேரம் எப்படியாவது ஒவ்வொரு நாளும் போயிட்டு தான் இருக்குது. And the time just leasing and going. இவைகளிலே ஜெபித்துக் கொண்டே இருங்க. And on this thing pray. ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குகிறவர்கள் And spend time to pray. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். Oh, they will time fix ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஒழுங்காக அந்த நேரம் ஜெப நேரம் என்று அமர்ந்து பழகுங்கள். You practice yourself as a prayer time and sit in it. அப்படிப்பட்ட மக்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிற மக்களா Such மாறிடுவாங்க. people will be a people whenever they get time they pray. இன்னைக்கு காலைல 5 மணி, Today morning 5 o'clock. நாளைக்கு 7 மணி, And tomorrow 7 o'clock. அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணி. And next day evening 7 o'clock. பிரேயர் லைஃப் irregular-ஆ இருக்க கூடாது. It shouldn't be irregular. குறித்த வேளையில ஜெபத்தில் அமர்ந்து பழகுங்கள். Specific time set fast in the prayer. நேரம் கிடைக்கும் பொழுதுதான் நம்மை அறியாமலே முழங்கால் படியிட ஆரம்பிச்சிருவோம். And without no get time we will kneel down there. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Oh, keep praying. ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Keep on praying. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் And Acts chapter 16. 25 26 சொல்லுகிறது. 25 and 26 says. பவுலும் சீலாவும் Paul and Silas. அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தை கிழித்து Then strike the garments, rip it out here. சிறைச்சாலையிலே உட்காவலறையிலே தொழுபரத்திலே கால்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். And they tie the legs and Paul in the prison there. நடுராத்திரியிலே In the middle of night. பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். And Paul and Silas they pray and sing in it. சொல்லுகிறேன், And I say. நெருக்கத்திலும் ஜெபியுங்கள். And in the difficulty pray. நெருக்கத்திலும் தேவனை கூப்பிடுங்கள். And ask unto God and whenever difficulty. நெருக்கத்திலே ஜெபிக்கும் பொழுதே அவர்களுக்கு சிறையிருப்பு உடையுதுங்க. Difficulty come, this difficulty is breaking out. இன்னைக்கு ஜெபிக்கிறோம், இன்னொரு நாள் பதில் கிடைப்பது அப்படி அல்ல. Here today I'm praying, another day answer comes, it's not. ஜெபிக்கும் பொழுதே அந்த இடம் அசைக்கப்படுகிறது. While praying this place will be shaken. கட்டுகள் உடைகிறது. Oh, the chains of falling. அடைத்து வைக்கப்பட்ட கதவு தானா திறக்குது. And the shut doors have been opened. இன்றைக்கு இயேசு நாமத்தை சொல்லுகிறேன், In Jesus' name I say. ஜெபிக்கும் பொழுது அந்த எல்லைகளை கர்த்தர் அசைப்பாருங்க. While praying, Lord, shake the place. நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிடுங்க. Call the Lord in difficulty. அதான் எழுதப்பட்டிருக்கு. And it's written. ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். If one is troubled, he pray. நெருக்கத்திலே ஜெபித்து பழகுங்கள். In the difficulty, pray. அந்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறது. That prayer touch the heart. வேதம் சொல்லுகிறது, Bible say. தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்ட ஆவியை புறக்கணிக்க மாட்டாரா. God not despise the broken heart and contrite spirit. நெருக்கப்பட்டு பயந்து உடைந்து கிடக்கும் பொழுது அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. In difficulty and portion, I call a father. அப்பா தன்னுடைய வல்லமையை விளங்க செய்வார். Father reveal his power. ஜெபித்துக் கொண்டே இருங்க. Keep on praying. 1 சாமுவேல் 1:10 First Samuel 1:10. அன்னாள் பிள்ளை இல்ல, Hannah doesn't have a child. அவள் தேவனுக்கு முன்னே வந்து இருதயத்தை ஊற்றினாளாம். She came before the Lord, broke the hearts. அழுதாள், இருதயத்தை ஊற்றினாளாம். 15ஆம் வசனத்துல Right, and poured the hearts in 15th verse. எந்த சூழ்நிலை தெரியுமா? What situation? இல்ல, ஒண்ணும் இல்ல, குழந்தை இல்ல, இல்லாமையிலே அவள் ஜெபிக்கிறாங்க. The child is saved. Without nothing, she's beginning to pray. இல்லாமையிலே அவள் ஜெபிக்கிறாள். And have nothing and praying there. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். God heard the prayer. 6 குழந்தையை கர்த்தர் பெற்றெடுக்க உதவி செய்தார். God make you give 6 children. இல்லையா ஜெபம் பண்ணுங்க. Stop there, pray. இல்லையா Not there. அப்படியே இருந்துட கூடாது. Shouldn't be the same. லைஃப் லாங் இல்ல இல்ல இல்லன்னு இருக்க கூடாது. Like long, it shouldn't be the same as today. இல்லாதவளை இருக்கலை போல தேவன் அழைப்பார். God calls it as it is. So stop அதற்கு there. அவள் ஜெபிக்கிறாள். அவள் For that she's praying. இதுதான் இன்வெஸ்ட்மென்ட். அதுதாங்க It's the investment. தேவ பிள்ளைகளுக்கு ஜெப ஜீவியங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்.
For the people of God, prayer life is a good investment. பேங்க்லயோ ஏதோ ஒரு ஃபண்ட்ல பணத்தை போடுறோம், அது லாஸ் ஆகுது, லாக் பண்ணிடுறாங்க. And in this bank we put on mutual funds and it get lost in the locket. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் லாஸ். And to investment this money lost. ஜெபத்தை ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா மனசுல வச்சீங்க. Keep the prayer like an investment. இது உனக்கு லாஸ் ஆகாது. This will not get lost. ஏற்ற வேளையிலே கர்த்தர் வானத்தை திறந்துருவாருங்க. God opens the heaven. prayer life நம்முடைய நல்லதா இன்வெஸ்ட் பண்றோம். Prayer life the good things we invest in. நிச்சயமா இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ கர்த்தர் பதிலை தருவாருங்க. Tomorrow, day after tomorrow, you give an answer. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Keep on praying. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Keep on praying. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் Acts chapter 12 says 5 முதல் 17 வரைக்கும் 5 to 17. பேதுரு சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான். Peter was shut inside the prison over there. பொழுது விடிந்தால் இவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். When the dawn breaks, he got to be killed with a sword. அதற்கென்றே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறாமே. For that he was killed in. சபையார் ராஜாமத்திலே பேதுருக்காக ஊக்கமாய் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள். In church at the night time they praying for the Peter. ஜெபிக்கும் பொழுதே வானம் திறக்கப்பட்டது. While praying the heavens opened. ஜெபிக்கும் பொழுதே தூதன் கீழே இறங்கிட்டான். While praying the angel came down. ஜெபிக்கும் பொழுதே பேதுரு அடைத்து வைக்கப்பட்ட அறைக்குள்ளே தூதன் வருகிறான். And while praying that shut down place, Peter is coming. ஜெபிக்கும் பொழுது அந்த அறை பிரகாசிக்குது. While praying the room is shining. ஜெபிக்கும் பொழுதே கட்டுகள் உடையுது. While praying chains are breaking. ஜெபிக்கும் பொழுதே இருப்பு கதவு தானா திறக்குது. While praying the iron doors opening. ஜெபிக்கும் பொழுதே பேதுரு வெளியே வந்துட்டாங்க. While praying Peter coming out there. ஜெபிக்கிற இடத்துல பேதுரு போய் நிக்கறாங்க. Praying place Peter standing. கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன். Christ name I say. பதிலை பெறு வரைக்கும் ஜெபிடுங்க. Until you get answer you pray. ஜெபத்தை நிறுத்திராதீங்க. Don't stop the prayer. ஜெபிக்கிறவர்கள் பதிலை கண்ணாலே பார்த்தார்கள்ங்க. Praying people saw the answer by the eyes. அதை பார்க்கும் வரைக்கும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. You see the prayer keep happening. வாழ்க்கையில ஜெபத்தை நிறுத்திராதீங்க. Don't stop the prayer in life. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்னே நின்று கொண்டே இருங்க. Every day do stand before God. தேவன் சர்வ வல்லவர். Oh Lord is almighty. சகலவற்றையும் செய்ய வல்லவர். And do all the கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். do uncomprehensible great things. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். Do this countless great things. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர். Do the countless great things. ஜெபியுங்கள். And you pray. தேவன் நிச்சயமா தம்முடைய வல்லமை விளங்க செய்வாருங்க. Surely Lord reveal his power. நான் இப்படிதான் சொல்லுவேன். I say தேவன் வல்லமை உள்ளவர். Lord is powerful. தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுனால அவருக்கு மகிமை வராது. Because Lord is powerful, glory won't come in. அந்த வல்லமையை நமக்கு விளங்க செய்கிறபடியினாலே We reveal that power to us. தேவனுக்கு மகிமை பூமியிலே உண்டாக்கப்படுகிறது. Glory be there unto God on earth. ஜெபிக்கிற மக்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறார். In people's life he reveals the power in it. உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் சாட்சியா இருக்கிறார்கள். All through the world many have been a witness. ஜெபித்துக் கொண்டே இருங்க. Keep on praying. ஜெபத்தை மாத்திரம் வாழ்க்கையில நிறுத்திராதீங்க. Don't stop the prayer in life there. பதில் கிடைக்கவில்லையே என்று ஜெபத்தை நிறுத்திராதீங்க. Don't stop the prayer, answer and get it. லூக்கா 18 முதல் 7 வசனம் வரைக்கும் Luke chapter 18 verse 1 to 7. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்திலே On those chosen elect to call upon him day and night there. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. With much patience wanting not to judge unto them. 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 7th verse written. நிச்சயமாய் பதிலை தருவாருங்க. Surely give an answer. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவாகிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே Unto chosen elect want to call upon him day and night. இன்னைக்கு அல்லது இன்னொரு நாள் நிச்சயமாய் நியாயம் செய்வார் அவர். Today another day he will do just unto them. பதிலை தருவாருங்க. He will answer. பதிலை தருவார். ஜெபத்தை மாத்திரம் லைஃப்ல நிறுத்திராதீங்க. He will answer. Don't stop the prayer in life there. ஒரு டாக்டர் சீனியர் டாக்டர் சொன்னாரு. As a senior doctor said, நம்முடைய ஆர்கனுக்கெல்லாம் ரெஸ்ட் வேணும். our organ need a rest. அதுக்கு நல்லா தூங்கணும். But sleep good. அப்படின்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருக்கிறாரு. A long moment he saying it. அதே டாக்டர் சொன்னாரு. Same doctor said. நல்ல ரெஸ்ட் எடுக்கும் போது தான் நமக்குள்ளாக ஒரு ரெஸ்ட் வருது. When we take a rest, the rest is coming in. சொல்லிட்டு சொன்னாரு. Saying this and said. சில ஆர்கன் மாத்திரம் ரெஸ்ட் கூடாது. Certain organs shouldn't be rested. ஹார்ட்டுக்கு நோ ரெஸ்ட். Heart shouldn't have rest. லங்ஸ்க்கு நோ ரெஸ்ட். Lungs shouldn't have rest. ரத்த ஓட்டத்துக்கு நோ ரெஸ்ட். And the blood circulation shouldn't have ஏன் rest. மனசு சொல்லுச்சு. And Paul said.
ஜெபத்துக்கு நோ ரெஸ்ட். In the prayer, no rest. கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஜெபத்துக்கு நோ ரெஸ்ட். Oh, Christian life, there's no rest. 365 நாள் சபை ஜெபிக்கணுங்க. 365 days church should pray. 365 நாள் கிறிஸ்தவன் ஜெபிக்கணும். 365 days Christian should pray. குடும்பத்துல ஜெபத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துறாதீங்க. Give a rest for the Christian life. பதில் இன்னைக்கு கிடைக்கிறேன்னு ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. Answer didn't come, so don't stop the prayer. நிச்சயமாய் தேவன் பதிலை தருவாருங்க. Surely Lord will give the answer. ஜெபத்தை நிறுத்த கூடாது. Don't stop the prayer. எப்ப ஜெபத்தை நிறுத்தலாம் தெரியுமா? When can we stop the prayer? எப்ப ஜெபத்தை நிறுத்தலாம்? When can we stop the prayer? வேதம் சொல்லுதுங்க. Hey, Bible says. எது வரைக்கும் ஜெபிக்கணும்? Till what we are to pray. லூக்கா 21:36. Luke 21:36. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி Escape for the things what's going to happen. மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்னே நிற்க பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு Count worthy to be sent before Son of Man Jesus. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பிடித்திருங்க. Watchful and pray. இயேசு வருகிறார். Jesus coming. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். And Redeemer is alive. ஒரு நாள் இயேசு வர போகிறார். Jesus is going to come. மனுஷகுமாரனுக்கு முன்பு நிற்க பாத்திரமாய் எண்ணப்படுவதற்கு And to be sent before Son of Man to be counted. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பிடித்திருங்க. Watchful and pray. இன்றைக்கு இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ When we take in Christ return. அது வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். Till that moment, don't stop the prayer. தேவன் நல்லவருங்க. Lord is a good God. நேற்றைக்கு அதிகாலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை ஊழியங்கள்ல பிரசங்கித்திருக்கிறோம். Early morning of yesterday till 9, how much mercy are preaching. ரெஸ்ட்லெஸ் ஆட்டு அவ்வளவு உழைத்தோம், அவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் விதைச்சுக்கிட்டே இருந்தோம். The spirit is so restless, sowing the word, no one more. ஏனிவேல் மிட் நைட்ல படுத்தாலும் வழக்கமா காலைல 4 மணிக்கு தேவனுடைய முகத்தை பார்த்தோம். Sitting down in the midnight, early morning, 4 o'clock, see the face of God. நான் பார்த்து வளர்ந்த மூத்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் அப்படியே வாழ்ந்தவர்கள். Saint of God, who I saw, they lived like it. சாப்பிட கூட மாட்டார்கள், ஆனா ஜெபத்தை நிறுத்த They will மாட்டார்கள். not eat, but they won't stop the prayer. எவ்வளவு டைட் ஷெட்யூல் ஊழியங்கள் இருந்தாலும் ஜெபத்தை நிறுத்த மாட்டார்கள். Schedule of ministry can be there, won't stop the prayer. ஜெபித்துக் கொண்டே இருங்கள். We pray. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You look to what you fear it. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பாய். You look to what you fear it. கர்த்தர் நம்மை சந்திக்கணும். God should meet us. ரெண்டு வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்ளணும். You hold the promise. மூணாவது ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். So we pray. நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பாய். Or you will victor what you fear it. பயப்படுகிறவளை ஜெயிக்கணுமா? Should you victor it? நாலாவது ஒன்று சொல்ல பாருங்க. Fourthly, அப்போஸ்தலர் 1:14 Acts 1:14. அது முடியுது. Indeed, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். for they one accord in prayer and supplication. 15ஆம் வசனத்திலே அவர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். 15 verse, more or less 120 gathered. 120 பேர் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 120 people were one accord in prayer and supplication. 120 பேர். 120. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படிதான். 2 verse 1 is so. பெந்தேகோஸ்தே நாள் வரும்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு The day of Pentecost come, they are all one accord. ஓடத்தில் வந்திருந்தார்கள். Into a place. இந்த ஒருமனம் மிக முக்கியமானது. One is important. நாலாவது சொல்லுகிறேன், Fourthly, பலவான்களாக இருங்கள். can be stronger. பலவான்களாக இருங்கள். Be stronger. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் Ecclesiastes 4:9 to 12 says, ஒண்டியா இருப்பதிலும் when being alone, ரெண்டு பேர் கூடியிருப்பது மிகுந்த நலம். good, two or one accord in one. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு இருப்பது Children of God, be one according. அது நல்லதா முடியும். It end out good. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதே நலம். And more than one together is one good. அதுல நல்ல பலன் இருக்கு, Good reward is there. துணை இருக்கு, Help is there. சூடு இருக்கு, Firmness is there. ப்ரொடெக்ஷன் முப்பரி நூல் சீக்கிரம் அறாது. Protection. This the three cord will not cut off. ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். They've been one accord. இப்படி சொல்லுகிறேன், பலவானா இருக்கணுங்க. And be stronger there. ஒருமனப்பட்டு இருப்பது ஒரு பலத்தை காட்டுது. And be one accord show the strength. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவனே சொன்னார். The men should not be alone. Lord said it. பலவான்களாக இருக்கணும்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். You got to be stronger. One plus other. ஒருமனப்பட்டு இருப்பது. Be in one accord. குடும்பத்துல ஒரு மனம், The family oneness. சபையில ஒரு மனம், Church of oneness. ஜெபிக்கிற இடத்துல ஒரு மனம். In the praying place of oneness.
oneness. அல்லேலூயா. Hallelujah. சில நல்ல விஷயத்துல ஒருமனப்படணுங்க. Good place we want to call it. ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு ஒருமனப்படுகிறவர்கள் நல்ல விஷயத்துல ஒருமனப்பட முடியல. We want to call for nothing things can't be one call for a good thing. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போக ஒருமனப்படுகிற அதே மக்கள் Same people going to a wedding we want to call it. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற இடத்துல ஒருமனப்பட முடியல. Can't be one call in a 1 hour praying place. நல்ல விஷயத்துல ஒருமனப்படுங்க. The good thing we want to call. அது நமக்கு பலனாய் மாறுங்க. Become a strength. அது நமக்கு பெரிய பலனாய் மாறும். That will become a big strength unto us. ஒருமனப்பட வேண்டும். We want to call. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. Matthew 18 verse 19 says. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் For 2 people for whatsoever you pray. தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் For anything that you pray for they want to call it. பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். For it said by the Father in heaven it shall be granted. ஒருமனப்பட்டு வேண்டுதல் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். What to call and pray is happened by the Father who's there in heaven. ஒருமனப்பட்டிருப்பது நமக்கு பெரிய பலன்ங்க. Oneness is a big strength. பலனை காத்துக்கொள்ளுங்க, பலனை உண்டாக்குங்க. God that strength, make that strength. அதனாலதான் வேதம் சொல்லுது, So the Bible says கர்த்தருடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்துகிறது. hand of the Lord one accord. தேவனே அதை செய்கிறாராங்க. Lord himself doing. ஒருமனப்பட முடியல, தேவனே ஒருமனப்படுத்துகிறாரு. God be one accord. Lord himself doing this thing. தேவ பிள்ளைகள் ஒருமனப்படணும். Children of God be one accord. சிலர் ரொம்ப தேவ கிருபை பெற்றவங்க. Some people have more grace of நல்ல God. விஷயத்துல ஸ்டேட்டஸ் விட்டெல்லாம் இறங்கி ஒருமனப்படுவார்கள். The good thing they leave the status and we one accord. நல்ல மெச்சூர்டு பீப்பிளை நான் சொல்லுகிறேன். I'm talking of the matured நல்ல people. விஷயத்துல அவர்கள் தங்கள் ஸ்டேட்டஸ் விட்டு தேவ மக்களோடு ஒருமனப்படுவார்கள். The good thing they leave the status and we one accord with the people of அது God. நமக்கு பெரிய பலன்ங்க. It's a big strength. பெரிய பலன் அது. It's a big strength. பலவான்களாக இருங்க. Be a strong நீ people. பயப்படுகிறவளை நீயே ஜெயிச்சிருவ. You will victor what fearing you. பயப்படுகிற எதையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். You victor what fearing you. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே Acts chapter 2 verse 1 to 4. அவர்கள் ஒருமனப்பட்டு They one accord. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்தார்கள். And they one accord and came on the day of Pentecost to one place. இது மாடி வீடு இல்ல. It's not an upper room. அவர் ஜெபித்தார்கள் மேல் ரூம்ல வீட்ல. And they pray up the upper room. 2ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் மாடி வீடு இல்ல. 2 verse 1 is not upper room. சத்தத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. And hearing the sound thousands came to see it. ஆகவே இது மாடி வீடு இல்லை. This is not the upper room. மூத்த பரிசுத்தவானின் கருத்து அது. The elderly servants of God it is. நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே Jesus name I say. இவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். They were one accord. முதல் 4 வசனத்துல படிக்கிறோம். Verses 1 to 4 I see. ஒருமனப்பட்டிருக்கிற அதே இடத்துல Same place they one accord. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. Father's promise come into power. பிதாவின் வாக்குத்தத்தமாவது Father's promise. கடைசி நாளிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். Last day pour my spirit upon all flesh. ஒருமனப்பட்ட இடத்திலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. Place of oneness promises fulfilling. ஒருமனப்படுங்கள். You want to call. அது நன்மையாக முடியுங்க. Insert good. நன்மையாக முடியும். Insert good. அங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறினது. The promise fulfilled. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டும். Children of God be one accord. அது நமக்கு ஒரு பெரிய பலன். It's a big strength. அது பெரிய பலன். It's a big strength. ஜெபிக்கிற காரியத்திலே தேவனுடைய நல்ல காரியத்திலே And the praying things are good things of Lord. ஒருமனப்பட வேண்டும். One accord. நான் பார்க்கிறேன் I see. சிலரை பார்த்தா குடும்பத்திலே ஒருமனப்பட முடியாமல் வாழ்கிறார்கள். Certain people can't able to one accord with the family and live it. அவர்கள் எங்கேயும் ஒருமனப்பட மாட்டார்கள். Can't be one accord anywhere. சிலரை பார்க்கிறோம் Certain people. ஊழியத்திலே ஒருமனப்படலைன்னா வீட்டிலே ஒருமனப்பட மாட்டாங்க. Ministry can be one accord. They can one அது accord. நல்ல இருதயம் இல்லை. No good heart. நல்ல விஷயத்திலே எவரோடு ஒருமனப்படுங்க. Good things one accord with anyone. நிச்சயமாய் நாம் ஜெயம் எடுக்கிற பலவானா மாறிடுவோம். So we be a strong people take a victory. ஜெயம் எடுக்கிற பலவானா மாறிடுவோம். I'll be a victorious one we are today. தேவன் நல்லவருங்க. God is a good God. பலவான்களாக இருக்கணும். Be the strong people. நமக்கு தெரியும் We know. யூதகுலம் அன்றைக்கு 127 தேசத்திலும் கலங்குகிறது. Jewish tribe in 127 nation perplexed. சூசான் நகரம் கலங்குகிறது. City of Susan perplexed. 127 தேசத்தில் ஆபிரகாமின் சந்ததி யூதகுலம் கலங்கி கொண்டிருக்கிற காலம் அது. The time in 127 nation Abraham descended
incidents were placed. எஸ்தர் ராஜாவிடத்திலே பிரச்சனை போய் சொல்லணும், ஆனா முடியாது. Esther should go say the problem, can't do it. ஏனென்றால் அந்த கதவு அடைபட்டு கிடக்கிறது, ராஜாவுக்கு முன்ன போக முடியாது. Can't go before the king, the doors were shut there. அங்க எழுதப்பட்டிருக்கு எஸ்தர் 4:16ல Esther 4:16. எஸ்தர் சொல்லுகிறார், Esther said, மொர்தெகாயே, Mordecai, நீரும் யூதர்களும் எனக்காக உபவாசம் பண்ணுங்க. Joseph and you fast for me. நானும் தாதிமாரும் உபவாசம் பண்ணி Myself and people, they fast. 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் நான் என் தாதிமார் உபவாசம் பண்ணி 3 days drink nor eat. I myself is serving. இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். Likewise trust the Lord and go before the king. நான் சொல்லுகிறேன், I say, இங்கே உபவாசிக்க ஒருமனப்படுகிறார்கள். to be fast they want to call ஒரு it. கூட்டம் சூசானிலே மொர்தெகாயோடு உபவாசங்கள். One group in the Susa and they want to call with the சூசான் அரண்மனையிலே எஸ்தரோடு தாதிமார்கள் ஒருமனப்பட்டு உபவாசங்கள். oh the very Susa and they I want to call with the Esther. அரண்மனைக்கு வெளியே ஒரு கூட்டம் ஒருமனப்படுகிறார்கள் உபவாசிக்க. Outside the palace one group is going want to call to fast. அரண்மனைக்குள்ளே எஸ்தரும் தாதிமார்களும் ஒருமனப்படுகிறார்கள் உபவாசிக்க. Inside the palace Esther and one get want to call it. இந்த 2 கூட்டமும் ஒருமனப்படுகிறார்கள் ஜெபத்திலே உபவாசத்திலே. 2 groups want to call in prayer and supplication. அதற்கு பிறகு நடக்கிறத பாத்தீங்கன்னா when you look the things what's happening after 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 7 verse 10 says யூதரின் சத்துரு தோற்று போகிறாங்க. the Jew destroyed. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், in 8 verse 15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ ஆரம்பித்தது. Susan began to rejoice and 9ஆம் அதிகாரம் முதல் வசனம், 9 verse 1 சூசான் அந்த 127 தேசத்திலும் காரியம் மாறுதலாய் முடிகிறது. 127 nation opposite occurred. 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 10 verse 3 ஓ மொர்தெகாயா யூதன் and Mordecai Jew okay. 127 தேசத்தை அரசாண்டு கொண்டிருக்கிற அகாசுவேருக்கு 2வது ஸ்தானத்துக்கு வருகிறான். became the second man to the man rules 127 nation. நான் சொல்லுகிறேன், I say இவர்கள் ஜெபிக்க ஒருமனப்பட்ட பிறகு நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே இருக்குதுங்க. after they want to call in the prayer whatever happening is good over there. ஒரு வீட்டில் அல்ல, not just in one house. இவர்கள் ஜெபிக்க ஒருமனப்பட்ட பிறகு have to be in one call in prayer. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கும் பொழுது look out every step in that place. 127 தேசத்தில் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 127 nation goodness have been happening. நல் விஷயத்தில் ஒருமனப்பட்டு விட்டார்கள். good thing they be one call. ஜெபத்தில் ஒருமனப்பட்டார்கள். prayer they want to call. அதற்கு பிறகு நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே இருக்கிறதுங்க. whatever happening is good over there. தேவன் நல்லவர். God is a good God. தேவ பிள்ளைகள் ஒருமனப்படணும். oh children of God be one அது call. நமக்கு பெரிய பலன். அது it's a big strength over there. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவதை சொல்லல. children of God one call and put a marketing. ஜெபத்தில் ஒருமனப்படுங்க, அது நமக்கு பெரிய பலன். in prayer it's a big strength. தேவன் நல்லவர். God a good God. இவர்கள் ஒருமனப்பட்டார்கள். you want to call it. நீ பயப்படுறவளை நீயே ஜெயிப்பார். for you will victor what you fear it. அன்றைக்கு எஸ்தரின் நாட்களிலே ஜெபிக்க ஒருமனப்பட்ட பிறகு and the one call in the days of Esther பயப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாங்க. you will victor what they fear in it. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், Jesus name I say நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிப்பார். you will victor what you fear it. நீ பயப்படுகிற எதையும் நீ ஜெயிக்க வேண்டும். oh what do we fear you got to victor. எத்தனை காரியத்தை நினைத்து கண்களுக்கு முன்னே இருக்கலாம், கண்களுக்கு மறைவா இருக்கலாம். there is so much thing tell me that before our eyes can hide it from my eyes. நினைத்து நினைத்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, think and you fear in it. நீ பயப்படுகிறவைகளை நீயே ஜெயிக்க வேண்டும். you got to victor what you fear it. எது உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி பயப்படுத்துகிறதோ, what perplexes your heart and make you afraid. பயத்தினாலே ராஜாமத்தில் நித்திரை இல்லை, by the fear no sleep at the night time. பயத்தினாலே திறமையாய் வேலை செய்ய முடியல, by the fear you can't talently work it. பயத்தினாலேயே நம்முடைய ஒரு செயல்பட முடியல. by the fear you can't able to work through it. நீ பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நீயே ஜெயிக்க வேண்டும். that you fearing you got the victory. அதை ஜெயிக்கிற அளவுக்கு உன்னை தேவன் பலவானா மாத்திடுவாருங்க. God make you stronger to win it. அதற்கு என்ன செய்யணும்? Father what you got to do? அதற்கு நாம் கர்த்தரை சந்திக்கணும். Father I got to meet the Lord. இரண்டாவது வாக்குத்தத்தங்களை பற்றிக் I கொள்ளுங்கள். got to hold on the promise. மூணாவது ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். keep on praying. நாலாவது பலவான்களாக இருக்க வேண்டும். be stronger. நீ பயப்படுவதை நீயே ஜெயிப்பாய்.
you will victor what you fear நீ is. பயப்படுகிற எதையும் ஜெயிக்கலாங்க. You victor whatever feareth you. சின்ன விஷயமோ பெரிய காரியங்களோ Small or bigger நீ thing. பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்களே ஜெயிப்பீர்கள். You will victor what you feareth you. தேவன் வல்லமை உள்ளவருங்க. God is a powerful God. தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு. God will do big things. உன் வழியெல்லாம் சிங்கம் பால சிங்கம் வலு சர்ப்பம் படுத்திருந்தாலும் All through the way lion, young lions can be laid. சிங்கம் வலு பால சிங்கம் வலுபரு சர்ப்பம் எல்லாம் பயப்படுத்துகிற காரியங்கள். Lion, young lion or big is certain day. அதை நீ மிதிப்பா என்று எழுதப்பட்டிருக்கு. Written you will stamp அதை it. நீ ஜெயிப்பா என்று அர்த்தம் இருக்கு. It's a meaning that you will win it. சிங்கமோ பால சிங்கமோ வலு சர்ப்பமோ பயப்படுத்துகிற எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், A lion, young lion, serpent, anything can ever fear it. பயப்படுத்துகிற அந்த காரியத்தை நீங்களே ஜெயிப்பீர்கள். Things that threaten you, you will victory. நீ பயப்படுகிறவளை நீயே ஜெயிப்பா. You will win what fear in you. கடைசியா சொல்றேன், யார் ஜெயிப்பார்கள் தெரியுமா? Who will win it? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல Acts chapter 2 verse 1 to 4. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். When the day of the Pentecost came, they are all one accord. அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு The tongues of fire been there unto them. ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. Came upon everyone. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு For they were all filled with the Holy Ghost. எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு